எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் கலர் கோலம் மாவு எப்படி கலக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம எப்போவுமே கோலத்துக்கு கலர் மிக்ஸ் பண்ணும்போது மணலோ இல்லைன்னா கோலமாவோ நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். ஆனால் இன்றைக்கி நான் தேங்காய் பால் எடுத்த மீதி சக்கையை நம்ம கீழே போட்டுருவோம் இல்லையா, அதை நான் கீழே போடாமல் எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சிட்டேன். காய வச்சுட்டு மிக்சியில் ஜஸ்ட் ஒரு பிளெண்ட் பண்ணால் போதும். இல்லைன்னா கையில் நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால தான். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் அந்த தேங்காய் சக்கையும் கொஞ்சம் கலரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பிளெண்ட் பண்ணால் போதும். ஒரு செகண்டு இல்லை 2 செகண்டில் பாருங்கள் கலர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கலர் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க என்ன பிங்க் போட்டோம் அதே பிங்க் கலர் தான் கிடச்சிருக்கு, லைட் கலராக கிடைக்காது. ஏன்னா கோலமாவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர் லைட் ஆகிடும். ஆனால் பாருங்கள் இது அந்த மாதிரி ஆகவே இல்லை. என்ன கலர் நான் மிக்ஸ் பண்ணணும் அதே சேம் கலர் தான் கிடச்சிருக்கு. இப்போ 4 கலர் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டிருக்கேன். இதே தேங்காய் பால் எடுத்த அந்த சக்கையை வச்சு தான். இப்போ நான் அதுக்காக தான் உங்கள் டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக ஒரு சின்ன கோலம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற அந்த வேஸ்ட்டு சக்கையை வச்சு கலர் கோலமாவு ரெடி பண்ணுறோம். இதுக்கு நம்ம மணல் எங்கேயும் தேடி அலைய வேண்டாம், இருக்கிற கோலமாவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால் இருக்கிற சக்கையில் நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரியே கலர் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள். நான் சாதாரண இப்போது கலர் கோலமாகவும் போட்டு காட்டுறேன் நடுவில். இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள். அது ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் பஃபினஸ்ஸாக இருக்க மாதிரி தூக்கலாக தெரியும். நல்லா பார்க்குறதுக்கு கோலம் ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம போடுற டிசைனும் நல்லா தூக்கி காட்டும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்லுப்பு தூளுப்புலையும் கலர் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் பளிச்சுன்னு இருக்கும் கலரும், கோலமும் பார்க்க அழகாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.